வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள திருவெற்றியூர் மண்டலத்தில் சிறப்பு கலந்தாய்வு ஆலோசனை கூட்டம் 11/10/2025 பெருநகர சென்னை மாநகராட்சியின் முதல் மண்டலமான திருவெற்றியூர் மண்டலத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்கள், ஊர் நிர்வாகிகள், மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்ட கலந்தாய்வு கூட்டம் மண்டல அதிகாரி பாண்டியன் தலைமையில் மாநகராட்சி அதிகாரிகள் பாபு, அர்ஜுன் சிங் முன்னிலையில் திருவெற்றியூர் பொது வர்த்தக சங்கத்தில் 11/10/2025 காலை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் KP சங்கர், திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் மற்றும் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் ஜெயராமன், KP சொக்கலிங்கம், சுசிலா, ராஜன், ராஜ்குமாரி, கோமதி, சந்தோஷ்குமார், சாமுவேல், திரவியம் ஆகியோருடன் மாநகராட்சி அதிகாரிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகள், தீயணைப்புத்துறை, காவல்துறை, மின்சார வாரியம், பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அதிகாரிகளுடன் திருவெற்றியூர் மண்டலத்திற்கு உட்பட்ட கிராம நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் மழைநீர் கால்வாய் தூர்வார்தல், தேவையற்ற மரக்கிளைகளை அகற்றுதல், பழுதடைந்த மின்சார கம்பங்களை அகற்றுதல், மழைநீர் தேங்கா வண்ணம் உடனடியாக குப்பைகளை அகற்றுதல், தண்ணீர் தேங்கா வண்ணம் மோட்டார் பம்ப் மூலம் அகற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தங்கள் பகுதியில் மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக எடுத்து கூறினார்கள். பொதுமக்கள் கூறிய கோரிக்கைகளில் உடனடி தீர்வு காணப்படும் என திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் மற்றும் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு பதிலளித்தனர். நீர்மன்றத்துக்கு 2 அடி மேல சாமி இப்போ 14 அடி ஆழம் கொடுத்துருக்கு. அதனால எவ்வளவு தண்ணி வந்தாலும் அது இருந்து தண்ணி வரது போட்டுருக்காங்க. நிச்சயமாக போன தடவை மாதிரி ஆகாது. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி அதை ஆழப்படுத்த 3 அடி 4 அடி ஆழப்படுத்தி ஒரு வீட்டுக்கு ஐக்கியத்துக்கு வச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அது வரக்கூடிய காலத்தில் நம்ம கண்டிப்பாக செய்யலாம். அது 100 கோடி ரூபா கேட்டுருக்காங்க. அது 100 கோடி ரூபா கண்டிப்பாக வாங்க வரும். வரும்போது செய்யணும். அது 2 மாதத்துக்கு அப்புறம் தான் இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சிரமப்படுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்டு கண்டிப்பாக இப்போ எங்களோட ஒரு போர்டு ரேஞ்சில் நாங்கள் எடுத்துக்குவோம். எச்சரிக்கை வானிலை டிபார்ட்மெண்ட்டும் வந்து இருப்பாங்க. அவங்களும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் வெளியே போகிறாங்க. மற்றபடி நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல தண்ணி நிற்குது. பேசினவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓரளவு மேனேஜ் பண்ணுறாங்க. நாங்கள் தயார் நிலையில் 24 மணி நேரம் நாங்கள் தயார் நிலையில் தான் சார் இருக்கோம். எப்போ கூப்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சப்போர்ட்டு, அதாவது மக்கள் உயிருக்காக வந்து பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் போட் எடுத்து நாங்கள் வந்து பண்ணி போயிருக்கோம். மற்றபடி கார்பரேஷன் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி 24/7 வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ கூப்பிடும் போது என்னோட நம்பர் எழுதி கொடுத்துருக்கேன். எங்களுடைய ஸ்டேஷன் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒர்க் பண்ணிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே உண்டு சார். ஸோ மழை தண்ணி தேங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக சொல்லுங்கள். நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். நன்றி, வணக்கம் சார். அதனால தூக்கி வைக்க வேண்டியது மாதிரி கட்டி வைக்க வேண்டியதில்லை. அந்த பில்லர் பாக்ஸ் மேலே நீங்கள் அந்த கல் மேலே அந்த பில்லர் பாக்ஸ் தூக்கி வச்சாலே போதும். அதனால அந்த பில்லர் பாக்ஸ் தூக்கி வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் பண்ண முடியாத வேறு வார்டு இல்லை. 7, 6, 4 தான். இந்த 3 வார்டு தான் வெள்ளத்தை ரொம்ப பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது வார்டு தான். 5வது வார்டு சுனாமி போடுறது வார்டு அந்த பிரச்சனை இருக்கும். மாநில பிரச்சனை எதுவும் இல்லை. அதனால இருக்கிறதே மொத்தம் 3, 4 வார்டு தான். 4 வார்டு நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதுமானது. அதனால நீங்கள் புல்லர் பாக்ஸை தூக்கி வைக்கிறதுக்கு உங்கள் பேசி இதை
பகுதி கலைஞர் குடியிருப்பு. அதில் 36 ஏக்கரில் அதில் வந்து வீடு கட்டி அடுக்குமாடி குடியிருப்பு ஐயா கலைஞர் காலத்தில் 2006 ஐயா கலைஞர் முதல்வராக கட்டப்பட்டது. அந்த மேடத்துக்கு கட்டப்பட்டதுனால அது வந்து வர தண்ணியெல்லாம் இதில் வருது. அது இல்லாமல் புயல் காலம் கடலில் வர தண்ணியும் அந்த மழை தண்ணியும் வந்துடும், கடல் தண்ணியும் அங்கே வந்துடும். இப்போ நம்முடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய மாமன்றத்தில் நம்முடைய சட்டமன்றத்தில் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் நம்முடைய வார்டு குழுவில் நம்ம பேசுறது விட்டு அந்த இடத்துல மாமன்றத்தில் பேசி இப்போ மழைநீர் அடிகால்வாய் அமைஞ்சிருக்கிறோம். இந்த வர பருவமழைக்கு அந்த இடத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காதுன்னு நான் ஐயா கலைஞர் மீது ஆணையா இந்த கூட்டத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது 100க்கு 100 வராது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அந்த வேலையை நம்ம செஞ்சிருக்கிறோம், மற்ற வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதை இந்த 6வது வட்டத்தில் உள்ளவர் கேட்டாங்கன்னா ஏன் கேட்கிறாங்கன்னா இது வந்து திராவிட கழக ஆட்சி வந்து செய்கிற ஆட்சி. செய்கிறவங்களை தான் மக்கள் கேட்பாங்க, செய்யாதவங்களை கேட்க மாட்டாங்க. கொடுப்பவன் கெடுவதில்லை, கெடுப்பவன் வாழ்வதில்லை. விழுந்தவன் மீண்டும் எழுவான். எழுந்தவன் என்று மம்மதையோடு ஆணவத்தோடு அகந்தையோடு நினைக்கக்கூடியவன் காலத்தால் விடுவான். முன்பு விழுந்து எழுந்து தெம்போடு திராணியோடு நின்று கொண்டிருக்கின்றானே அவன் காலை பிடித்துதான் மற்றவர் அழுவான். அந்த காலமும் வரும். மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும் என்று உங்களுக்கு நான் கூறி வருகின்ற இந்த பருவமழையில் திருவெட்டூர் தொகுதியில் எந்த ஒரு இன்னல்கள் இடர்பாடுகள் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வரலாற்று முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களும் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களும் உங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மண்டல குழு தலைவர் நம்முடைய எம்பி அவர்கள் இருக்கின்ற மந்திரிகள் அனைவரும் உங்களுக்கு செய்து தருவார்கள் என்று இந்த கூட்டத்தில் வாயிலாக நான் தெரிவித்து தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த அம்பேத்கர் நகர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முட்டளவுக்கு மேலே தண்ணி வந்தது. அதுக்கு வந்து நான் ரொம்ப போராடி மண்டபத்துலேயும் சரி எல்லா பக்கமும் போராடி ஒரு திட்டத்தை எடுத்து வந்தேன். அதுக்கு வந்து பட்ஜெட்லாம் 9 கோடி ரூபா போட்டாச்சு. 9 கோடி ரூபா போட்டு சேங்ஷன் வரை ஆயிடுச்சு. இந்த ஃபண்டை வந்து இங்கேருந்து திருட்டு போயிட்டாங்க வேற எங்கேயோ. அதுதான் மனவேதனை. அது எங்கே போச்சு? அந்த 9 கோடி ரூபா ஃபண்டு எங்கே போச்சு? அதுக்கப்புறம் இப்போ உட்காந்து ஆவாத கதையாக பேசிகிட்டு இருக்காங்க. அது அங்கே போச்சு இங்கே போச்சு. உனக்கு சிஎஸ்ஆர் ஃபண்டில் எப்படி 9 கோடி ரூபா போட முடியும், பண்ண முடியும்? சிஎஸ்ஆர் ஃபண்டில் வந்து 1 கோடி தரோம், 1.5 கோடி தரோம், 2 கோடி தரோம். அதில் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் தயவுசெய்து நான் இப்போ அந்த கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன் என் வார்டில் இருந்து. மற்றபடி சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தது திருவொற்றியூர், எப்படி இருந்தது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இப்போ எப்படி இருக்குது? என்னுடைய வார்டில் மொத்தம் 181 தெரு, 156 தெருக்கு ரோடு போட்டிருக்கு, 300 ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கு, 1200 மெட்ரோ வாட்டர் சிவேஜ் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. எவ்வளோ வேலை பார்த்துருக்குன்னு பாருங்கள் 3.5 வருஷத்தில். இதெல்லாம் வந்து இந்த வேலை பார்த்துருக்குன்னா தமிழக அரசு தான் காரணம். நம்மளை முதலமைச்சர் தளபதியாருடைய சீரிய முயற்சி தான் காரணம். நம்ம வந்து சாதாரணமாக வந்து நம்முடைய தமிழக அரசை இடம் போட முடியாது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறை ஓரளவுக்கு சிறிய சிறிய பிரச்சனை சொல்லியிருக்கீங்க, பெரிய பிரச்சனை சொல்லலை, பெரிய பிரச்சனை இல்லை சொல்லலை. அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம தமிழக அரசும் சரி சென்னை மாநகராட்சி சிறப்பாக நடத்திட்டு இருக்கு. என்னுடைய கோரிக்கை இந்த ஒரே கோரிக்கை தான், நீங்கள் வந்து மலைக்கு பின்னாடி இருப்பாங்கலாம் சொல்லக்கூடாது. இன்னையிலிருந்து எனக்கு வந்து அந்த குட்டைக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? நான் போன மாதம் மண்டபத்துலேயும் கேட்டேன். எனக்கு ரொம்ப வெரி வெரி சீரியஸ். எனக்கு அதுக்கு பதில் சொல்லல. ஏன்னா அதில் வந்து அதாவது அந்த மழை குட்டை செய்கிறார்கள் சொன்னால் சில பேர் குறைதான் செய்வாங்க, யாரையும் திருப்தி பற்ற முடியாது. எங்களை பொறுத்தவரை மாண்பு தமிழக முதல்வர், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 3 முறையாக கூட்டத்தை கூட்டினார்கள். சென்னை மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினர்கள், மண்டல குழு தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் வைத்து அனைத்து துறை அதிகாரிகள் வைத்து மழை வருகிறது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன செய்திருக்கிறீர்கள் என்று தொடர்ந்து 3 முறை கூட்டத்தை வைத்தார். அதுக்கப்புறம் தனியாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்து என்னென்ன தேவைகள் இருக்கிறது, திருவொற்றியூர் தொகுதிக்கு எங்கிருந்து புழையல் ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி, பூண்டி ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்து விட்டால் எந்த அளவுக்கு எந்தெந்த ஏரியாக்கள் பாதிக்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை பெற்று இன்றைக்கு அதுக்கான வேலைகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவொற்றியூர்
100 HP, 15 HP, 20 HP சொல்லி எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட 7வது வார்டில் மட்டும் 35 மோட்டர்களை நாங்கள் அமைச்சிருக்கிறோம். 7வது வார்டு மட்டும். அதே மாதிரி 4வது வார்டில் மாவட்ட உறுப்பினரான ஜெயராமன் எங்கே கேட்குறாரோ எந்தெந்த தண்ணி ஏடி காட்டிலிருந்து எல்லாமே நம்ம தண்ணி மோட்டர் வச்சு கரெக்டாக நம்ம பண்ணுறோம். அளவுக்கு அதிகமாக மழை வந்துச்சுன்னா யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது. தெரிஞ்சுங்களா? எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம். முதலமைச்சர் முன்ன மாதிரிலாம் ஒரு முதலமைச்சருக்கு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற நம்பரில் நம்ம முதலமைச்சர் கிடையாது, துணை முதலமைச்சர் கிடையாது. வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, லொக்கேஷன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்கே இருக்காரு சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் உட்காந்துருக்காரா இல்லை ஃபீல்டில் இருக்காரா, மாமன்ற உறுப்பினர் எங்கே இருக்காரு, மண்டல குழு தலைவர் எங்கே இருக்காரு, அதிகாரிகள் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணி தான் ஒவ்வொரு வேலைகளும் சென்னை மாநகராட்சியின் மூலமாக நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். நீங்க சொன்னவங்களோட கோரிக்கை வைத்தாங்க, சில கோரிக்கைகள் வைத்தாங்க. மெட்ரோ வாட்டர்ல வண்டிகள் கம்மியா இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர் துணை முதல்வரிடத்தில் கோரிக்கைகள் வைத்தாங்க. எந்தெந்த ட்ரைனேஜ் அமைப்பதற்கு எத்தனை மிஷின் 1 to 14 வார்டு வரைக்கும் எங்களுக்கு மிஷின் பத்தாது, எங்களுக்கு வேறு லெட்டர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சக்திமான் என்கிற மரம் வெட்டுற மிஷின் இருக்கு. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, மரம் வந்து வளர்ந்து இருக்கும். இந்த தூக்கு குஞ்சு மரம் இருக்கும், புங்க மரம் வளர்ந்துகிட்டே இருக்காரு, நல்லா இருக்கும். ஆனால் கீழே வந்து அது வேறுலாம் கம்மியாக இருக்கும். ஒரு காற்று அடித்தா உடனே விழுந்துடும், பெரிய மரமாக இருக்கும். ஆனால் அதை வந்து நாங்கள் அந்த கிளைகள்லாம் கழிச்சு விடணும். சக்திமான் கிட்ட ஆர்டர் போட்டிருக்கோம். 1வது வார்டு 2வது வார்டு இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அது கூட ஏதாவது ஒரு வேலை செய்ய போனால் ஒரு தடைகள் வருகிறது. ஒரு தொண்டு ஆதரவாளர் என்ன பண்ணுறாரு, பசுமை தீர்ப்பாயத்துக்கு ஒரு வழக்கறிஞர் வராரு, அதை போட்டோ எடுத்து அதை அனுப்புறாங்க. ஏன் சும்மா இருக்கிற மரத்தை வெட்டுகிறார்கள்? நம்மளுக்கு அந்த மரத்தினால நம்மளுக்கு என்ன பாதிப்பு நம்மளுக்கு தான் தெரியும். அவர் வாட்ஸ்அப்ல சாணம் போட்டுப்பாரு, நல்லா இருக்கிற மரத்தை வெட்டுகிறார்கள். நல்லா இருக்கிற மரத்தை நம்ம வெட்ட போறோம், அடியடி வெட்ட போறோம். அவ்வளோ அப்படி மரம் தொங்குது, அது சுமை தாங்காம காத்துல விழுந்து போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அடியோட எந்த காலத்திலும் சென்னை மாநகராட்சி மரத்தை அடியோடு வெட்டாது, கலைகள்னா கழிக்கப்படும். நீங்க கோரிக்கை வைத்த மாதிரி பல இடத்துல ஒரு சக்திமான் தான் இருக்கு, இன்னொரு சக்திமான வாங்க முடியுமான்னு கேட்டிருக்கோம். நம்ம வந்து 1 to 14 வார்டு இருக்கு கேட்டிருக்கிறோம். அதுவும் எந்தெந்த தெருவில் மாமன்ற உறுப்பினர்கள் சொல்றாங்க, இங்க வந்திருக்கிற தன்னார்வலர்கள் நீங்களே எங்களுக்கு சொல்லுங்க, இந்த இடத்துல மரம் இருக்கு எங்களை வெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி வந்து மாநகராட்சி தான் பராமரிக்கிற ஸ்ட்ரீட் லைட் கம்பங்க, அதாவது நம்ம கிட்டத்தட்ட கம்பம் வந்து புதுசாக போடுறோம். கடல் பகுதி இருக்கிறதுனால, கடல் பக்கத்தில் இருக்கிறதுல அழிப்புனால சில பேர் ஒரு வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு தான் அந்த கம்பம் வருது. அடிப்பாக வந்து தின்னு போயிடுது. சிலது வந்து காற்றுல வந்து மழையில் வந்து ஊந்து போகுது. அதையும் வந்து ஏடி சொல்லி கணக்கெடுப்பு பண்ண சொல்லியிருக்கோம். அது உடனே வந்து கீழே வந்து சிமெண்ட் போட முடியுமா, கல் போட முடியும், என்ன போட முடியும், மாற்ற முடியறதா அந்த கம்பங்கள்லாம் மாற்றாம தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரயில்வே கல்வெட்டு சொன்னாங்க. நம்ம திருவொட்டூர்ல 4 கல்வெட்டு தான் இருக்கு. திருவொட்டூர்ல அண்ணாமலை நகர், திலகர் நகர், மாணிக்க நகர் அந்த இடத்துல இருக்கு. அதெல்லாம் நாங்கள் ரயில்வே கிட்ட பர்மிஷன் வாங்கி அதெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு எந்த இடத்துல தண்ணி நிற்குதோ அந்த இடத்துல நாங்கள் பார்வையிட்டு அதிகாரிகளை ஆலோசனை பெற்று இந்த முறை தண்ணி தேங்காத அளவுக்கு நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம். சில குறைகள் இருக்கும். அதாவது ஆட்சியாளர்கள் சிறப்பாக செயல்படுறோம்னா, இப்போ சட்டமன்றத்துக்கு நல்லா வேலை செய்கிறாரு, கவுன்சிலர் நல்லா வேலை செய்கிறாங்க, மண்டல குழு நல்லா வேலை செய்கிறாங்கன்னா ஒரு டீ கடையில் போய் கேட்டு பாருங்க, பக்கத்துக்கு ஒருத்தர் வேற கட்சியாக இருப்பார், ஆட்சி மேலே இருப்பார், ஒரு குறை சொல்லுவார். நல்லா வேலை செஞ்சாலுமே பிடிக்காது, வேலை செய்வாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் சிறப்பான முறையில் வேலை செய்கிறோம். அண்ணன் திருவள்ளி அண்ணன் சொன்னார், அது வந்து மன்ற கூட்டத்தில் பேச வேண்டிய பேச்சு. நிதியெல்லாம் 9 கோடியெல்லாம் எதுவும் வண்ணாங்குளத்துக்கு எதுவும் ஒதுக்கல. சிஎஸ்ஆர் பண்ணி 8 கோடி ரூபாய் நாங்கள் கேட்டிருக்கோம், நிதி எதுவும் ஒதுக்கல. அந்த இடத்துக்கு சிஎஸ்ஆர் பண்ணி கேட்டிருக்கோம், சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டிருக்கோம், கம்பெனி காமராஜர் போர்டர்ஸ்க்கு அனுப்பியிருக்காங்க, சிபிசிஎலுக்கு அனுப்பியிருக்காங்க, எல்லா இடத்துக்கும் அனுப்பிக்கிறோம். கண்டிப்பாக 9 கோடி ரூபாய் நம்ம கிட்ட இப்போ இல்லை பணம். மாநகராட்சி ஜோனல் வந்து வருமானமே வந்து மொத்தமே வந்து 9 கோடி ரூபாய் தான் வருமானம். எல்லா டாக்ஸி, கம்பெனி வரி, தொழில் வரி எல்லாமே சேர்த்து 9 கோடி ரூபாய் தான் வருமானம். சம்பளம் கொடுக்குறது எல்லாமே கொடுக்குறோம். நம்ம என்ன ஒரு சின்ன கவர்மெண்ட் மாதிரி சென்னை மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்பு அரசாங்கம் நிதி கொடுக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய பண்டிலிருந்து கொடுக்குறார், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் பண்டிலிருந்து கொடுக்குறார், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருடைய பண்டு 50 லட்ச ரூபாய் இருந்த ஆண்டுக்கு இப்போ 60 லட்ச ரூபாய் ஆகிருக்காங்க. இந்த பண்டெல்லாம் போட்டு தான் சென்னை மாநகராட்சியினுடைய வளர்ச்சி பாதையில் திருவொட்டூர் எடுத்துட்டு போயிருக்கோம்.
ஏற்பாடு பண்ணி சில கம்பெனிக்கு தராங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் வாங்கி தராரு, சட்டமன்ற உறுப்பினர். அந்த வேலைகள் நிறைய வேலைகள் நடந்திருக்கு. 10 ஆண்டுகளுக்கு செய்ய முடியாத வேலைகள்லாம் 4 ஆண்டுகளிலே திருவொற்றியூர்ல அதிகப்படியான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் இந்த மழைக்குள்ளாக